கவனிப்பு. இந்த தேவசாயல் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, இயேசுவின் மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே விலைக்கு வாங்கப்பட்ட அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் நீதிமான்களுக்கும் இந்த ஊழியனின் பணிவான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த புரோகிராமை தேவசாயல் நிகழ்ச்சியை 22,061 பேர் இன்னைய வரை என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு? 22,061 பேர். போன வாரம் 21,000 பேர் பார்த்துருந்தாங்க. இந்த வாரம் பார்க்கும்போது, இன்றைக்கி நான் பார்க்கும்போது 22,061 பார்வையாளர்கள் இதை பார்த்து நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய அந்த 16 செல்வங்களையும் பெற வேண்டும், அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அடைந்து இந்த பூமியிலே ராஜாக்களாக, ராஜாதிகளாக, பிரபுக்களாக, செல்வந்தர்களாக, குபேரர்களாக என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக இந்த தேவசாய நிகழ்ச்சி உங்களை தேடி என்ன செய்கிறது. யூடியூப்லேயும், ஃபேஸ்புக்கிலையும், வாட்ஸ்அப்லேயும் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த 22,061 குடும்பத்தாருக்கும் இந்த ஊழியனின் வணக்கங்களும் வாழ்த்துகளும் ஆசீர்வாதங்களும். ஏன்னா இப்போ இந்த ப்ரோக்ராம், இந்த நிகழ்ச்சியானது ஒரே ஒரு நோக்கம்தான். நான் பெற்ற அந்த ஜீவனை, உயிரை, இயேசு பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்து அவர் நமக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை பயன்படுத்தி நாம் இந்த உலகத்திலே குபேரர்களாக வாழ வேண்டும், செல்வந்தர்களாக வாழ வேண்டும், விசுவாசத்திலே ஐஸ்வர்யங்களாக வாழ வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்க கூடாது என்று சொல்லுகிறார். ஆகவே இன்னைக்கு இந்த கடவுளுக்கு நாம் அர்ப்பணம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழக்கூடிய வாழ்க்கையை இறைவன் இன்னைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே மார்க் எழுதின நற்செய்தி முதல் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கத்தோலிக்க பைபிள் இருந்தால் வாசிங்க, அதில் தான் அந்த அர்ப்பணமானவர் என்று வரும். 23 அப்பொழுது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நசரேத்தூர் இயேசுவை உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து கட்டவா வந்தீர்? நீர் யார் என்பது எங்களுக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. கைதிட்டுகளமா நல்ல கரங்களை கட்டி. கடவுளுக்கு அர்ப்பணமானவர். மற்ற பைபிளில் இது இருக்காது. இப்போ உள்ள கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு இருக்காது. இது முன்னாடி உள்ள மொழிபெயர்ப்பு வாசகம். அதனால் இன்னைக்கு நம்ம இந்த அர்ப்பண வாழ்வு, கடவுளுக்கு உண்மையாகவே அர்ப்பணித்து நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் போது, அர்ப்பணம் என்று சொல்லும்போது உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து அது என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழ்கிறேன். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது அத்தனையும் நடக்கும். எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா செல்வங்களும் நம்மளை என்ன செய்யும், நிரப்பும். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான பகுதிக்குள்ள போகிறோம். திருவிருந்து ஆராதனை. இந்த இயேசு கல்வாரியிலே, கொல்கத்தா மலையிலே 3 ஆணிகளிலே அவர் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி, இன்னும் கிறிஸ்தமணி தோட்டத்திலே அவருடைய வேர்வை எல்லாம் இரத்தமாக மாறியது. அந்த அளவுக்கு இரத்த கண்ணீர் வடித்து என்ன செஞ்சார்னா, அந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனும் மீட்படைய வேண்டும். இந்த மீட்புனா என்னன்னு சொன்னால், முதல் மனுஷன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, இந்த கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அதை மீறி வாழ்ந்ததுனால அவனுடைய ஆவி செத்து போச்சு. அவர் சொன்னார், இந்த மரத்தின் கனியை நீ புசிக்கும் போது என்ன செய்வாய்? சாகவே சாவாய். அதனால் அதை ஏவாள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த பாம்பு பறித்து கொடுத்துச்சு, இவன் சாப்பிட்டா, அவனுக்கும் கொடுத்தா, அவங்க சாப்பிட்டு க்ளோஸ் ஆகி போச்சு. எது க்ளோஸ் ஆகிட்டுன்னா, மெயின் ஆஃப் ஆகிட்டு, உயிர் என்ன செஞ்சிச்சு? போயிடுச்சு.
இப்போ இந்த உயிரை மீட்கிறதற்காக, இந்த உயிரை திரும்ப தர்றதற்காகத்தான் இயேசு கல்வாரியில் அந்த பலியில் பாடுகளை நினைச்சார்னா அங்கே படுகிறார். இங்கே லேவியர் காமத்தில் சொல்லப்படும், இது வாசிக்க வேண்டாம், இரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது. ஒரு அல்லையே சொல்லுங்களேன், இரத்தத்தில் தான் இருக்கு உயிர். அதனால இந்த இரத்தத்தை இன்னைக்கு நாம பருக வேண்டும், பானம் பண்ண வேண்டும். இசைக்கையில இறைமையை பார்த்து சொல்லுவார், இந்த புஸ்தக சொல்லை நீ எணிசி சாப்பிடு. அவன் உடனே எணிக்கிறார்னா புசிக்கிறார். இது மாதிரி இந்த இரத்தத்தை இன்னைக்கு எப்படி புசிக்கிறது? இங்கே நம்ம காட்டுகிறது திராட்சை பழத்தில் புளிஞ்ச ரசம், அந்த கோதுமையில் செய்யப்பட்ட அப்பம். இது இன்னைக்கு எப்படி ரத்தமாமா? இது இன்னொன்று, இந்த உணவு எதுக்குன்னு சொன்னால் சரீரத்துக்கு அல்ல. இந்த உணவு எதுக்கு? உள்ளே இருக்கக்கூடிய ஆவிக்கு. இன்னைக்கு ஆவிங்கிறதே பெந்தேகோஸ்தே சபைகளில் அந்த கூட்டத்துக்கு போகிறவங்கள்ட்ட போய் ஆவினாலே முழிக்கிறாங்க. இந்த ஆவி ஆன்மாங்கிற உபதேசமும் இல்லை, அதை பற்றி அறிவும் இல்லை. அறியாமையினால், அறிவில்லாமையினால் என் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? சிறைப்பட்டு போகிறார்கள் என்று பைபிள் சொல்கிறது. அதனால் இன்னைக்கு சாத்தானை எப்படி மேற்கொள்ளுகிறது இந்த இதில் பார்ப்போம். முதல் அதிகாரத்தில் யோவான் 1 மார்க் நற்செய்தி முதல் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது இதை அங்கே என்ன செய்கிறாருன்னா சொல்கிற பிசாசு அங்கே தொழுகை கூட்டத்திலே, ஆராதனை கூட்டத்தில் யார் இருக்கா? பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் தான் சொல்கிறான், நசரேனா இயேசுவே, அந்த தொழுகை கூட்டத்தில் இருந்து. அதனால் தொழுகை கூட்டத்துக்கு, கோயிலுக்கு வர எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறாருன்னு நினச்சிக்க முடியாது. தொழுகை கூட்டத்துக்குள்ள வரக்கூடியங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே இயேசு தொழுகை கூட்டத்தில் தான் பேய்களை ஓட்டுதார். நிறைய பேய்கள் எங்கே இருக்குன்னா தொழுகை கூட்டத்தில் தான் இருக்குது. அந்த தொழுகைக்கு வரக்கூடிய, ஆராதனைக்கு வரக்கூடிய மட்டும் தான் என்ன இருக்குது? பேய் இருக்குது. அந்த பேய் என்ன, அந்த பேயை பற்றி எனக்கு தெரியலை. ஆனால் இயேசு இந்த பிசாசுகளை துரத்துறதுக்கு தான் வர்றாரு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா அற்புதங்கள் நடந்துச்சு. செங்கடலை 2ஆக பிளந்தார், அங்கே தண்ணீர் ரத்தமாக மாறிச்சு. அப்புறம் கவலைகள், வெட்டுக்கிளிகள், இப்படியெல்லாம் வாதைகளை உண்டாக்கி நிறைய மிராக்கள் நடந்துச்சு. செத்தவன் பிசாசுகளை துரத்துற நிகழ்ச்சி பழைய ஏற்பாட்டில் நடக்கலை. இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம்தான் அவர் இந்த பூமியிலே பிசாசுகளை துரத்தி கடவுளுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபித்தார். கைதுகளை பார்த்து அப்போ இன்னைக்கு நாம் இந்த பிசாசுகளை துரத்தினாதான் நம்ம ஆசீர்வாதமாக என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அப்போ பிசாசுகளை எப்படி துரத்துறது? அப்போ வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. இதை வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை எடுங்க பார்ப்போம். இதை வாசிச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த ரத்தத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்க போகிறோம். திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க பார்ப்போம். உலகம் அனைத்தையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏதோ ஒரு கோயிலில் ஒரு 1-2 பேர் அல்ல, உலகம் முழுசையும் இருக்கக்கூடிய மனிதர்களை மோசம் போக்குகிற பிசாசு, பிசாசு என்னும் சாத்தான், சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் இந்த பூமியிலே தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதர்களும் இந்த பூமியிலே தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய சிருஷ்டிப்பின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, கடவுளை ஏற்றுக்கொண்ட, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் மேல் குற்றம் சுமத்துகிறவன், அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் கால தள்ளப்பட்டு போனான். நல்ல கவனிக்கு, தான் முக்கியமான விஷயம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை மாறாமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் என்னத்தினால ஜெயிச்சாங்க? சொல்லுங்க.
அன்னைக்கு தேவதூதர்கள் யுத்தம் பண்ணி அதை கீழே தள்ளினாங்க. இன்னைக்கு யாரு அது யுத்தம் பண்ணுறதுன்னு சொன்னால் நீங்களும் நானும், இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் இந்த பிசாசோடு யுத்தம் பண்ணி அவனை மேற்கொள்ளணும், அவனை தோற்கடிக்கணும். இதை இயேசு சொல்றாரு, நான் பரிசுத்த ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராட்சியம் இந்த பூமிக்கு வந்திருக்கிறது. கைதட்டுகளை நல்ல கரங்கள் கட்டி. அப்போ இன்னொன்று, இந்த இயேசுவின் இரத்தத்தினால், நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த இயேசுவின் இரத்தத்தினாலே அவர்கள் சான்று பகர்ந்த வார்த்தையினாலே யாரை ஜெயித்தார்கள்? பிசாசை. இன்னைக்கு நம்ம குடும்பத்தை, நம்ம வாழ்க்கையை, நம்ம பிஸ்னஸை, நம்ம தொழிலை, வியாபாரத்தை, குடும்பங்களுக்குள்ளே வரக்கூடிய ஆசீர்வாதங்களை, நம்ம உழைச்ச சம்பாத்தியத்தை எல்லாத்தையும் யார் அழிச்சிட்டு இருக்கான்னு சொன்னால் பிசாசு. அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான். இந்த உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு இந்த பூமியில் என்ன செய்யப்பட்டான்? தள்ளப்பட்டான். அவனோடு சேர்ந்த கூட்டங்களும் என்ன செஞ்சிருச்சு? அது சும்மா இருக்குமா? இதை இன்னைக்கு நம்ம என்ன செய்யலைன்னா அறியலை, இதை பற்றி சிந்திக்கலை. இன்னைக்கு ஏன் நமக்கு கஷ்டம் வந்துச்சு, ஏன் விபத்து நடந்துச்சு, ஏன் இந்த நோய் வந்துச்சு, ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, ஏன் நஷ்டம் வந்துச்சு, நம்முடைய வாழ்க்கையில் எதுக்கு இப்படி குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் அத்தனையும் செய்கிறது யாருன்னு சொன்னால் மனுஷன் அல்ல. அதனால தான் சொல்கிறார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. யாரோடு போராட்டம்? வான்வெளியில் திரிகிற பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் அதன் கூட்டத்தோடு நம்ம போராடி ஜெயிக்க வேண்டும். கைதிட்டுகளை பார்ப்போம். அப்போ அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை இன்னைக்கு நம்ம என்ன செய்யலைன்னா பயன்படுத்தலை. இது எப்படி பயன்படுத்துறதுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதான் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். அதனால் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும், ஒவ்வொரு கஷ்டங்கள் வரும்போதும், ஒவ்வொரு சோதனைகள் வரும்போதும், இல்லை சாத்தான் எதையோ ஒரு பெரிய கொடூரமான பிரச்சனையை நம்ம கொண்டு வரான், நம்ம வாழ்க்கையில் நஷ்டத்தை கொண்டு வரும்போது நம்ம எப்படி பயன்படுத்துன்னு சொன்னால் இந்த இரத்தத்தை பயன்படுத்த வேண்டும். பிசாசு இங்கே வா, சிலுவையிலே எங்கள் அண்ணன் இயேசு, எங்கள் அப்பா பரலோக பிதா என்ன செஞ்சுருக்கிறாருன்னா அண்ணன் இயேசுவை இரத்தத்தை சிந்தி ஒன்றை தோற்கடிக்க செஞ்சுருக்கிறாரு. அந்த இரத்தத்தால் நீ இப்போ தோற்கடிக்கப்பட்டு விட்ட, அந்த இரத்தத்தை நான் கொண்டு வருகிறேன். கைதிட்டுகளை பார்ப்போம். அந்த இரத்தத்தை நான் பயன்படுத்துகிறேன். அந்த இரத்தத்தை எடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் மாசற்ற விலையேறப்பெற்ற இயேசுவின் இரத்தத்தினாலே, 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் நினைக்கிறேன், அதில் சொல்லுவார், மாசற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நீங்கள் விலைக்கு வாங்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஜெயித்திருக்கிறீங்க. அப்போ இன்றைக்கி இயேசு இரத்தத்தினால நம்ம விலைக்கு வாங்கப்பட்டால், நம்ம எது விலைக்கு வாங்கப்பட்டுன்னு சொன்னால் அந்த உயிர், என்னது ஆவி, நம்முடைய உயிர். இந்த ஆவியை உயிர்ப்பித்தது, செத்துப்போன ஆவியை உயிரோடு எழுப்பியது, காணாமல் போன உதாரி மைந்தனை பார்த்து சொல்ல, காணாமல் போன என் மகன் திரும்ப என்ன செய்து விட்டான், வந்து விட்டான். அப்போ காணாமல் போன அந்த உயிர், செத்து போன உயிர், கடவுளை விட்டு பிரிஞ்சு தூரமாக போன உயிர் இப்போ கடவுளோடு ஒன்றா கடவுளுக்கு முன்னால் வந்து சேர்ந்து விட்டது. கைதுக்கு என்ன செய்வோம்? அதனால் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு அப்படின்னா உலகம் முழுசு இருக்கக்கூடிய எல்லா மதத்தவர்களுக்கும் தான் யார் ரத்தம் சிந்துறான்னு சொன்னால் இயேசு ரத்தம் சிந்துறான். இந்த உலகத்தில் முதல் மனுஷன் ஆதாம் தான். அவன் செஞ்ச பாவம் தான். அதனால் அவன் செஞ்ச பாவத்தினால பூமி சபிக்கப்பட்டுட்டு, விவசாயம் சபிக்கப்பட்டுட்டு, ஆடு மாடுகளை சபிக்கப்பட்டுட்டு, கற்பத்தின் கனி சபிக்கப்பட்டுட்டு, நீ போகிற வார எல்லா இடமும் என்ன செய்யுது சபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அங்கே உபாகமத்தில் 28ஆம் அதிகாரத்தில் என்ன செய்தாருன்னா 15ஆம் வசனத்துக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தனையும் சபிக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போனால் ரத்தத்தை பயன்படுத்தி எல்லாரும் இன்றைக்கி, அதான் இந்த திருவிருந்து ஆராதனையில் நான் சொல்ல நீங்கள் அப்படியே என்ன செய்யணும், எல்லாரும் அதை அப்படி சொல்லணும். அதை என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த இயேசுனுடைய மாசற்ற விலையேறப்பெற்ற ரத்தம் இன்றைக்கி இந்த என் வீட்டில் சாபத்தை நீக்கி பாவத்தை மன்னிச்சு என்னை இன்னைக்கு நீதிமானாக மாற்றி இருக்கிறது. கைதிட்டுகளை மங்கள கரங்களை. இதை டெய்லி ஒரு டாக்டர் சொல்கிறாரு, 7 நாளைக்கு இந்த மாத்திரை நீ என்ன செய்யணும், சாப்பிட்டா இந்த அல்சர் என்ன செஞ்சிடும், குணமாகிடும். மந்திரவாதி சொல்கிறான், தொடர்ச்சியாக நீ ஒரு 7 வாரம் என்ன செய்யணும், இங்கே வந்து நீ இந்த திருநீரை பூசி இந்த மையை சாப்பிட்டேன்னா உனக்கு என்ன செஞ்சிடும், உன்னுடைய பிரச்சனை என்ன செஞ்சிடும். எல்லாருமே என்ன செய்கிறான்னா ஒரு நாளை குறிக்கிறான். ஆனால் இந்த ரத்தத்தை நம்ம எப்படி டெய்லி பயன்படுத்தணும். காலையில் எந்திரிச்ச உடனே பயன்படுத்தணும்.
உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அதை பயன்படுத்தணும். உன் வீட்டில் ஒரு சோதனைகள் வரும்போது நீ அதை பயன்படுத்தணும். 24 மணி நேரமும் ஆவியில் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது இந்த மாசற்ற வெளியேறப்பட்ட ரத்தம். கைதுகளை பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் நடந்துட்டு தான் இருக்கிறாங்க. உயிரோடு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அது எதில் இருக்கிறாங்கன்னா சரீரத்தில் உயிரோடு இருக்கிறாங்க, ஆவியில் உயிரோடு இல்லை. நீங்களும் நானும் இப்போ எப்படி இருக்கிறோம்? ஆவியில் இந்த 22,061 குடும்பங்களும் இதை பார்த்து இன்னும் பார்க்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கும்போது அவர்களுடைய ஆவி உயிரடைய. ஏன்னா நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழிபாடு, நான் உபதேசத்தை மட்டும் பண்ணலை. இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி ஃபுல்லாகவே நீங்கள் தான் என்ன செய்ய போகிறீங்கன்னா எல்லாத்தையும் அறிக்கை பண்ண போகிறீங்க. நான் என்னெல்லாம் பண்ணுதனோ அத்தனையும் நீங்கள் பண்ண போகிறீங்க. இந்த அப்போஸ்தலர்கள் என்னெல்லாம் பண்ணாங்களோ அத்தனையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பண்ண போகிறோம். இயேசுநாதர் இந்த உலகத்தில் என்னெல்லாம் பண்ணாரோ அத்தனையும் என்ன செய்ய போகிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வர போகிறோம். பிசாசை துரத்த போகிறோம். இந்த இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்தி நம்முடைய ஆவியை என்ன செய்ய போகிறோம்? இதை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களும் நீங்கள் இது வீட்டில் பண்ணால் போதும். இதெல்லாம் சபையில், மற்ற சபையில் நடக்காது. இன்றைக்கி இந்த திருவிருந்த ஆராதனையை நாம் எல்லோரும் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சாமியார் தான் அங்கே கத்தோலிக்க சபையில் என்ன செய்வார்? அந்த பலியை நடத்துவார், நிறைவேற்றுவார். மற்றவங்களாம் நம்ம பார்த்துட்டு கடைசியில் அதை நிச்சயம் நாக்கு நீட்டி அதை வாங்கி நிச்சயம் வருவோம். பெண்டிகாஸ்ட் சபையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இதை நினைவாக செய்யுங்கள்னு சொன்னார்னா தூக்கி காட்டி ஸ்தோத்திரம் பண்ணி அப்படி என்ன செஞ்சுருவாங்கன்னா அப்படியே கொடுத்துருவாங்க. இங்கே கூட வள்ளியூர்லேருந்து வந்திருந்தவங்க நடந்தால் வழியாக நிறைய பெண்டிகாஸ்ட் அந்த திருவிருந்த ஆராதனை நடத்துகிறதெல்லாம் போய் பார்த்துருக்குறேன். அதனால் எனக்கு ஒரு தெளிவு வராமல் இந்த திருவிருந்த ஆராதனையை நான் என்ன செய்யலைன்னா சரியாக நடத்தலை. ஜான் ஜோசப் ஃபாதர் கூட அங்கே ஒன்றா நின்று எனக்கு அந்த குருத்துவம் ஆர்டினேஷன் கொடுத்து அவர் என்ன செஞ்சாருன்னா அந்த பலி எப்படி நிறைவேற்றுறதுங்கிறத என்ன செஞ்சாருன்னா சொல்லி கொடுத்தாரு. அதை விட இன்னைக்கு ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த விதம் மிக மிக அற்புதமானது. கைதுகளை பார்ப்போம். இது எங்கேயுமே நான் பார்க்கல, எங்கேயுமே இது நடக்கலை. இன்னைக்கு இது என்ன செய்ய நடக்க போகுது? இந்த திருவிருந்த ஆராதனையை பார்க்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும், இந்த 22,000 பார்வையாளர் இந்த குடும்பங்களும், இனி பார்க்க போகிற கோடிக்கணக்கான பேர் என்ன செய்ய போகிறாங்கன்னா அந்த நிகழ்ச்சியை பார்த்து என்ன செய்ய போகிறாங்க. நான் எப்போவுமே சொல்கிறேன், நீ இங்கே வரணும். ஒரு கோயிலில் வந்து இதை பெற முடியாது. ஏன்னா இங்கே குறிப்பிட்ட நேரம் தான் நடத்துகிறோம். மற்ற சபையில் 1 மணி நேரம், 1.25 மணி நேரம், 1.5 மணி நேரம் நடத்துகிறாங்க. நம்ம ஒரு 3 மணி நேரம் தான் நடத்துகிறோம். இதெல்லாம் நடக்கணும்னா, இந்த மாற்றங்கள்லாம் நடக்கணும்னா, அந்த உயிர்த்தெழுதல்லாம் நடக்கணும்னு சொன்னால் நம்ம டெய்லி ஒரு குறிப்பிட்ட நேரம் இதற்கு இந்த மந்திரத்தை, இந்த இரத்தத்தை, இந்த நாமத்தை, இந்த அபிஷேகத்தை என்ன செய்ய வேண்டும்? அனல் மூட்டி கொண்டே எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். கைதிடுங்களேன். விளங்குதுங்க? ஒரு அல்லையா சொல்லுங்களேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னா, நீங்கள் 16 செல்வங்களோடு வாழணும்னா, உங்கள் ஆவியிலே நீங்கள் உயிரோடு கடவுளோடு உறவாடணும், சஞ்சரிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கோபம், வெறுப்பு, பகை, மனஸ்தாபம், குடி, வெறி, சுகபோக வாழ்க்கை, சொகுசா வாழணும், பெருந்தீனி, பொழுதுனைக்கு தின்னுக்கிட்டே இருக்கிறது பெருந்தீனி, இதையெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் நம்மளை பலியாக்க வேண்டும். நம்மளை என்ன செய்யணும் தான் பழங்கால் நினைக்கிறேன். இன்னைக்கு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ தெரியாது, இப்படியே இந்த முழங்காலில் நின்று தான் இந்த திருவிருந்த ஆராதனை என்ன செய்ய போகிறோம். பிரைஸ்லாம் நான் பண்ண போகிறேன். நீங்கள் எப்படி பண்ணனாலும் பண்ணிக்கலாம். முழங்காலில் இருக்கனாலும் இருந்துக்கலாம், முடியாதவங்க சேரில் உட்காந்துக்கலாம், இல்லை நீங்கள் ரொம்ப முடியலை படுத்தா கிடக்குனாலும் படுத்து கூட கிடந்துக்கலாம். ஏன்னா அந்த சரீரம் அல்ல, உங்கள் ஆவி தான் என்ன செய்கிறது என்று சொன்னால் தேவனோடு பேசுகிறது, உறவாடுகிறது, சஞ்சரிக்கிறது. நல்லா கை செய்யும், நல்லா கரகளை கட்டி பிரைஸ்லாம். அதனால் இப்போ இந்த இரத்தத்தை அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இரத்தத்தை இன்றைக்கி நம்ம இதை எல்லோரும் கேட்குறோம். இந்த உபதேசமெல்லாம் பண்ணுறாங்க, நீங்கள் டிவியில் கூட இதெல்லாம் கேட்கலாம். ஆனால் பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னா அது ஒரு கேள்விக்குரிய. யாருமே என்ன செய்யலை, பயன்படுத்தலை. டாக்டர் மாத்திரையை கொடுக்குறாரு, நீ சாப்பிடலைன்னா ஏதாவது நடக்குமா? ஏதாவது நடக்குமா? 3 வேளை சாப்பிடணும். 3 வேளை சாப்பிடலாம், நீ என்ன செஞ்சு போவ? செத்து போயிடுவேன். அதே மாதிரி தண்ணி தாக எடுக்கும்போது என்ன செய்யும்? தண்ணி வைக்கலாம், என்ன செய்ய போவ? சொல்லுங்களேன், செத்து போயிடுவேன். இதே மாதிரி இந்த ஆவி உயிரோடு இருக்கணும்னு சொன்னால், நீங்கள் இந்த 16 செல்வங்களோடு வாழணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா டெய்லி இந்த இரத்தத்தை பயன்படுத்த வேண்டும்.
இயேசுவை கொண்டு வருகிறேன் பிசாசே நீ எம்மாத்திரம், இயேசுவை கொண்டு வருகிறேன் வியாதியே நீ எம்மாத்திரம், இயேசுவை கொண்டு வருகிறேன் கலகமே பிரச்சனை உண்டாக்குற கலகக்காரனே நீ எம்மாத்திரம், கோபத்தின் ஆவியே வெளியேறு, பகைமையின் ஆவியே வெளியேறு, எரிச்சலின் ஆவியே வெளியேறு, குருடும் செவிடும் ஊமையும் பிசாசே வெளியேறு. இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனையும் பைபிள் சொல்கிறது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில், இந்த உலகத்தின் தெய்வம், பிரபஞ்சத்தின் தெய்வம் அவன் கடவுள் தான். அந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதை வழிபடுறவங்களுக்கு அவன் கடவுள் தான். நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால், இன்றைக்கி நிறைய பாஸ்டர் மாதிரி சாத்தானுக்க முடியாது. சாத்தானுங்கிறது ஒரு பேர். ஆனால் பைபிளே என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரபஞ்சத்தின் தெய்வம் பேசலோ அவன் இந்த இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷத்தை இந்த இரத்தத்தினால இப்படி நம்ம ஆவியை உயிர்ப்பித்து 16 செல்வங்களை, இந்த ஆவியை உயிர்ப்பித்து 16 செல்வம்னா என்னென்னு தெரியுமா? சொல்லுங்களேன். யாருக்காவது 16 செல்வம்னா என்னென்னு தெரியுமா? இது யாரும் போதிக்கல, யாருக்கும் தெரியும், போதகர்களுக்கே தெரியாது. அவன் ஆசீர்வாதம் அழிஞ்சு போகிறது தான் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு. நேற்று இந்த புக் ஸ்டாலுக்கு போயிருந்தேன். நம்ம செவ்வாய்க்கிழமை மிக்கிழமைக்கு அவங்களுக்கு வந்து திருமண நாள். சரி, ஒரு கிஃப்ட் வாங்குவோமோ, ஒரு வசனம் வாங்குவோமோன்னு அங்கே போய் என்ன செஞ்சுருக்கேன்னா, அந்த வசனத்தை வாங்குறதுக்கு போய் நிற்கிறேன். ஆசீர்வாதமான வசனமாக அந்த ஆள் நிறைய தூக்கி போட்டாரியா, இதெல்லாம் தூக்கி தூரப்படியா, இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? ஆசீர்வாதத்தை சொல்லி மக்களை என்ன செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. இந்த வாக்கு தத்தங்களை சொல்லி, இந்த மாதம் வாக்கு தத்தம், இந்த மாதம் ஆசீர்வாத வசனம், ஒருத்தருக்கும் ஒன்றும் நடக்காது. ஏன்னா இதன்படியெல்லாம் நீ நடக்க முடியாது. ஆன்மீக ரீதியாக தான் இருக்கான்னு பாருங்க. அப்போ ஒரு போர் எடுத்தார், உன் மன விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவார். கைத்தட்டுகளை பார்ப்போம். இதை குடியா, இது போதும். இந்த மனதில் இவங்க கடவுளை விரும்பும்போது, கடவுளை தேடும்போது, கடவுளுடைய ராட்சியத்தை தேடும்போது, அந்த 16 செல்வங்களை தேடும்போது, கர்த்தர் அந்த 16 செல்வங்களையும் ஆசீர்வாதத்தையும் இருதயத்தில் விரும்புகிற விருப்பத்தை நிறைவேற்றுவார். கைதிட்டுங்களை பார்ப்போம். நல்ல கருங்களை கேட்கணும். அப்போ இந்த வாழ்க்கை நல்லா நீங்கள் கவனிக்கணும். இந்த வாழ்க்கை என்பது, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது, நாம் கடவுளோடு எப்படி இணைகிறது, தேடுகிறது, எப்படி இந்த பிசாசை மேற்கொள்கிறது. அழகா சொல்றார், இந்த பிரபஞ்சத்தின் தேவன் சாத்தான் எல்லாருடைய கண்ணையும் குருடாக்கிட்டான். எதை? கோயிலுக்கு போவாங்க, கிறிஸ்தவங்க தான் கோயிலுக்கு போவாங்க, ஜப கொடுத்து போவாங்க, பூசைக்கு போவாங்க, கன்வென்ஷன் கொடுத்து போவாங்க, முழுறு ஜோத்துக்கு போவாங்க. ஆனால் எல்லாரும் அவங்க பாடுற சொல்லிக் கொடுக்க பாட்டை பாடிட்டு, இப்போ ரத்த கோட்டைகளே நான் நுழைந்து விட்டேன் வாயில் பாடிட்டு போவாங்க. ஆனால் அது இருதயத்தில் ஒன்றுமே என்ன செய்யாது. அதனுடைய பலன் அவங்க என்ன செய்ய முடியாதுன்னா, பயன்படுத்த முடியாமல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எதில் பண்ணுறாங்கன்னா, மாம்சத்தில் பண்ணுறாங்க. மனம் திரும்பலை, இந்த மாதிரி கடவுளுக்கு தன்னை என்ன செய்யலை, அர்ப்பணிக்கலை. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நீ கிறிஸ்தவனாக இருக்கலாம், கோயிலுக்கு போகலாம், எல்லாம் பண்ணலாம். இந்த அர்ப்பணம், யார் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை கண்டு பிசாசு நடுங்குறேன்னா, அவர் கடவுளுடைய சொத்து. கைதட்டி என்ன செய்வோம். அதனால் நம்ம இந்த உலகத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால், புனிதர்கள், இந்த சவேரியார், அந்தோனியார், செபஸ்தியார், மாதாவுடைய தாயை போன வாரமே சொன்னேன். மாதாவுடைய தாய் என்ன செஞ்சாங்கன்னா, குழந்தை இல்லாதனால கடவுளே எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தா அந்த குழந்தையை நான் உமக்கு என்ன செய்து விடுகிறேன், கொடுத்து விடுகிறேன்னு சொல்லி அர்ப்பணித்து விட்டார்கள். அதனால் அந்த குழந்தை பிறந்த உடனே பெண் குழந்தையாக பிறந்துச்சு. என்ன செய்யுச்சு, பெண் குழந்தையாக இருந்தாலும் அர்ப்பணிச்சாச்சு. அதை கடவுள் கோயிலில் கொண்டு கொடுத்துடணும். கோயிலில் கொண்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, மரியாதை வந்து அவங்க தாய் தவப்பம் வளர்க்கலை. யார் வளர்த்தது? கோயிலில். அங்கே யார் வளர்த்தா அப்படின்னா, எலிசபெத்துக்கு புருஷனாக இருந்த ஏலி தான் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஆசாரியர் இருந்தவர் தான் என்ன செய்கிறாருன்னா, அந்த குழந்தைய வளர்க்கிறாரு. அந்த குழந்தை எப்படி வளருதுன்னு சொன்னால், 7 திரை போட்டு 7வது திரைக்குள்ளே தான் நினச்சிது அந்த குழந்தை இருக்குது. இது குரானில் இருக்குது, பைபிளில் கிடையாது. 7வது அரை இதுக்குள்ளே தான் நினச்சின்னா அந்த குழந்தை இருக்குது, வளருது. இவர் ஒருத்தர் தான் என்ன செய்வார்னா, போய் சாப்பாடு கொடுப்பார். வேறு யார் முகத்தையும், தாய் தகப்ப முகத்தையோ, வேறு ஆம்பளையால் முகத்தையோ, வேறு பொம்பளையால் முகத்தையோ இந்த அன்னை மரியாதை என்ன செஞ்சது கிடையாது, பார்த்தது கிடையாது. அப்படி தேவனோடு அர்ப்பணித்து தேவனுக்காக அந்த 7 அறைக்குள்ளே இருந்து தியானத்திலே, தொழுகையிலே, தேவனை ஆராதிக்கிறதிலே வாழ்ந்த ஒரு பரிசுத்த கன்னிகை. கைதுட்டுங்கள் அந்த அன்னை மரியாதைக்கு. நல்ல கரங்களை கேட்கணும். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், கடவுளுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்த வாழ்க்கையில் கடவுளுடைய அருள் நிறைஞ்சிருக்கிறாங்க.
இப்போ இந்த உலகத்தில் இயேசு பிறக்கணும், யார்கிட்ட பிறக்கணும்னு சொன்னால், யார்கிட்ட தங்கணும்னு சொன்னால், யார் வழியாக அந்த உலகத்துக்கு ரட்சிப்பு வரணும்னு சொன்னால், இந்த அன்னை மரியாள் வழியாக வர வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த அன்னை மரியாளை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா கைதை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், இவங்க தான், இந்த ஸ்திரீ தான் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த வலு சர்ப்பத்தை, இந்த சாத்தானை மிதிக்கக்கூடிய ஸ்திரீயாக, இதே திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரத்தில் ஒரு கன்னிகை, ஒரு பெண் நினைச்சிதால் அந்த வலு சர்ப்பத்தின் மீது நினைச்சிதால் நசிக்கினாள் அப்படின்னு வரும். சரி, இப்போ நம்ம பார்த்துக்குவோம். இப்போ அது இருக்கட்டும். இப்போ நம்ம மிக முக்கியமான பகுதி என்ன சொன்னால், இந்த அர்ப்பணிக்கிறவங்களை என்ன செய்கிறாருன்னா, கடவுள் தனக்கு சொந்தமாக்கிறார். அவருடைய அதான் சொல்கிறேன், அவருடைய வல்லமை, அவருடைய தன்மை, அவருடைய பாவனை, அவருடைய அதிகாரம் சகலமும் யாருக்கு இருக்குன்னு சொன்னால், இந்த ரட்சிக்கப்பட்டவங்களை, அர்ப்பணிக்கப்பட்டவங்க ஆவி அவர் என்ன செய்கிறாருன்னா உயிர்த்தலை செய்கிறார். அதனால் அவர் மெய்யாகவே பரிசுத்தத்துக்கெல்லாம் ஊற்று. இன்றைக்கி நாம் அப்போ அவரை என்ன செய்ய முடியும்னா, தரிசிக்கணும்னா, அவர்கிட்ட பேசணும்னா, அவருடைய ராஜ்யத்துக்கு உள்ளே போகணும்னா நாம் பரிசுத்தமாகணும்னு சொன்னால், அவருடைய பரிசுத்தத்தை நம்ம அடையணும்னு சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நமக்கு சொந்தமாக்கப்பட்டு, அந்த இரத்தத்தை பயன்படுத்தி, அந்த இரத்தத்தால் நம்ம கழுவி, அந்த இரத்தத்தால் குளித்து, அந்த இரத்தத்தில் நம்ம என்ன செய்யணும்னா புனிதமாக்கப்பட வேண்டும். கைதிகளை பார்ப்போம். அப்போ இன்னைக்கு நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம். இயேசு மாசற்ற விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நான் எப்படி இருக்கிறேன்? பரிசுத்தமாக இருக்கிறேன். இதை நீங்கள் டெய்லி என்ன செய்யணும்? இயேசுவின் மாசற்ற இரத்தத்தினால் நான் இப்பொழுது நீதிமானாக என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். இயேசுவின் மாசற்ற இரத்தத்தினால் நான் இப்பொழுது விலைக்கு வாங்கப்பட்டு இருக்கிறேன். இப்போ நான் அவருக்கு சொந்தமாக இருக்கிறேன். சாத்தானை பார்த்து சொல்லணும், நோயை பார்த்து சொல்லணும், நமக்கு வரக்கூடிய எதிரிகளை பார்த்து சொல்லணும். உன்னை நான் என்ன செஞ்சேன்? நீ இந்த உலகத்தில் பெரிய ரவுடியாக இருக்கலாம், நீ அரசியல்வாதியாக இருக்கலாம், நீ இந்த உலகத்தில் கெட்டிக்காரனாக இருக்கலாம், இந்த உலகத்துக்கே அதிபதியாகிய அந்த ராஜாதிராஜன் தேவாதி தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். உன்னை விட நான் பெரியவனாக இருக்கிறேன். நல்ல கைதிகளை போவோம். நீ என்ன செய்யலாம் அப்படின்னு பேசலாம். நான் சொல்லாமல் எல்லாமே நடக்கும். நான் நினைச்சாலே அத்தனையும் நடக்கும். நீ என்ன செஞ்சிடலாம், ஏதாவது பண்ணிடலான்னு நினச்சேன்னா, நான் நினச்சா நீ இல்லாமலே என்ன செஞ்சிடுவேன்? போயிடுவேன். இது நமக்குள்ளே வரணும். இதெல்லாம் எப்போ வரும்னு சொன்னால், இந்த இரத்தம், இந்த மாசற்ற விலையேறப்பெற்ற இரத்தம், இயேசுவின் இரத்தம், இது சக்தி வாய்ந்தது. இது அற்புதங்களை செய்யக்கூடியது. இது புதுமைகளை செய்யும் ஆற்றலை உடையது. செத்து போன இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையுடைய ஆவியை உயிர்ப்பித்து கடவுளுக்கு முன்பாக வழிபாடு செலுத்துகிறதற்கு, ஆராதனை செய்கிறதற்கு அவர்களை கொண்டு என்ன செய்கிறது என்று சொன்னால், பரிசுத்தமாய் நிறுத்துகிற விலையேறப்பெற்ற மாசற்ற இரத்தம். விளங்குது முறையிலேயே சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். அப்போ இதை என்ன செய்யணும்? எப்படி சாத்தானை ஜெயிக்க முடியும் சொல்றாரு. இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தாங்கள் சான்று பகிர்ந்த வார்த்தையினாலும் பிசாசை, பலவானை, இந்த உலகத்தின் அதிபதியை, அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எங்கள் அப்பாட்ட இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய இந்த ஆவிகள் 21 ஆவிகள் தான் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆவிகள். காளி வாம்பார், மாறி வாம்பார், எசைக்கு வாம்பார், சுடலங்க வாம்பார், நிறைய சொல்லி பட்டாணிக்கு வாம்பார், கருப்பங்க வாம்பார். அவன் அத்தனை பேரும் அவருக்கு எப்படி அத்தனையும் சொல்லுவார், கூப்பிடுவார். அத்தனையும் கூப்பிட்டு அத்தனை ஆவிகளும் எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பாட்ட இருந்து என்ன செஞ்சுன்னா விளையாடியது, ஆட்டம் போட்டது, குடும்பத்தை நாசப்படுத்தியது. குடும்பத்தில் ஒரு உயிராக என்ன செஞ்சிட்ருக்கோம். பயிர் நல்லா என் வளர்த்துக்கு என்ன செய்யும், நெல் விளையும், அப்படியே மடிஞ்சிடும், ஜாவியாக போயிடும். மாடு நல்ல இயன்ற பருவத்தில் என்ன செஞ்சிடும், மடு நோய் வந்துடும், இல்லைன்னா ஏதாவது பண்ணி என்ன செஞ்சிடும். ஆடு குட்டி போடும்போது என்ன செய்யும், குட்டி செத்து பிறக்கும், இல்லை அப்படின்னா அது கரைக்குட்டி போட்டுரும். இப்படியே நிறைய நான் சொல்லிகிட்டே இருக்க முடியும். இதெல்லாம் பார்த்துட்டு வேணாம் வேலை பார்க்க போனால், வேலை பார்த்துட்டு வந்தால் என்ன செய்ய, எல்லாத்தையும் நான் குடிக்கிறது, கஞ்சா போடுறது, இப்படி பல விதத்தில் என்ன செய்ய எல்லாம் நாசமாகி குடும்பத்தில் ரொம்ப ஒரு அருவருப்பான நிலையில் இருக்கும்போது தான் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை சந்தித்தார். கைதுக்கு நம்ம நான் சொன்னேன், என்னால் இதெல்லாம் விட்டுட்டு வர முடியாதுப்பா,
நான் ஒரு குடிகாரன், கஞ்சா போடுறவன். பைசா இருந்தால் உடனே போய் சாராய கடை, கல் கடையில் ஒரு பக்கெட் நிறைய கல்லை வாங்கி வச்சுக்கிட்டு 4-5 பேர் சேர்ந்து உட்காந்து நெஞ்சிட்டு இருப்போம். மாடு அந்த எச்சு தண்ணியை குடிச்ச மாதிரி நெஞ்சிட்டு இருப்போம். உட்காந்து மணிக்கணக்காக குடிச்சிக்கிட்டு அதில் என்ன செஞ்சுட்டு இருப்போம், ஊறுகாயை மிச்சரை வாங்கி தின்னுக்கிட்டு என்ன செஞ்ச அலைஞ்ச காலங்க. இப்படி இருக்கிற நான் என்ன செய்ய முடியாதுன்னா, உமக்கு இதாக நான் என்ன செய்ய முடியாது, வர முடியாது, வாழ முடியாதுன்னு சொல்லும்போது தான் சொன்னார், என் ரத்தம், இந்த மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தம் உன்னை பரிசுத்தமாக்கி புனிதனாக்கி என் வேலைக்கு உன்னை வழி நடத்தும் என்று சொன்னார். கைதிகள் பார்ப்போம், நல்ல கரங்களை கட்டி. அந்த அடிப்படையில் இதை நான் பயன்படுத்த ஆரம்பித்தேன். இந்த ரத்தத்தை பயன்படுத்தும் போது, இந்த நாமத்தை பயன்படுத்தும் போது, இயேசுவை கொண்டு வருகிறேன்னு சொல்லும்போது எங்கள் அப்பா சொல்லுவார், நீ இந்த இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போது என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆவிகள் பூரா ஆடு மாடு களைஞ்சு ஓடுற மாதிரி ஓடுதுடா அப்படின்பாரு. ஒரு கைதிகளை பார்ப்போம். இந்த இயேசுவின் ரத்தத்தை நான் பயன்படுத்தும் போது சொல்லுவார், எப்பா இந்த ரத்தத்தை நீ பயன்படுத்தும் போது என்கிட்ட உள்ள இந்த சக்தி வாய்ந்த ஆவிகள், இந்த உலகத்தில் மக்கள் கும்பிடக்கூடிய சாமிகள் பூரா என்கிட்ட இருந்து என்ன செய்யுது, இருக்க முடியாமல், இந்த வீட்டில் என்ன செய்ய முடியாமல், என்கிட்ட வர முடியாமல் என்ன செய்யுது, அத்து பிடிங்கி ஓடுதுடா அப்படிங்குவார். அதே மாதிரி அவர் என் வாயை கட்டுவார், அந்த ஆவியிலிருந்து என்ன கட்டுவார். நான் என்ன செய்வேன்னா, இங்கே பரிசுத்த ஆவியில் நிரம்பி அவர்கிட்ட இருக்க ஆவியை அவர் வாயை கட்டுவேன். இப்படி 2 பேரும் ஒரு குடும்பத்துக்குள்ள என்ன செஞ்சோம்னு சொன்னால், இன்னொன்று எங்கள் அப்பா என்ன செய்வார்னா, அவங்க சொன்னோம்ல, தோட்டத்தில் சாவா, சுருட்டு, சாராயம், பொரிகடலை, பொரி இதெல்லாம் வச்சு 2-3 கோழியை வெட்டி அப்படியே வருஷம் என்ன செய்வாங்க, அதுக்கு சாமி கும்பிட்டுட்டு தான் நெல்லை நடுவோம், விவசாயமே ஆரம்பிப்போம். இல்லைன்னா என்ன செய்யும், ஏதாவது ஒன்று விவசாயத்தில் நடக்கும். இப்படியெல்லாம் அதெல்லாம் கும்பிட்டு அதெல்லாம் என்ன செய்யுச்சுன்னு சொன்னால், எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு இதை, ஒரு சின்ன ஒரு பெருமையை கொடுத்துச்சு. ஆனால் குடும்பத்தில் என்ன உண்டாக்கிச்சு, ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, என்னை தவிர உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அதை நீ வணங்கவோ நமஸ்கரிக்கவோ கூடாது. அப்படி நமஸ்கரித்தனா, அதை வணங்கினா நீ சபிக்கப்பட்டவனாக இருப்பாய், நீ தண்டனைக்குரியவனாக இருப்பாய், நீ என்னுடைய சாபத்தில் என்ன செஞ்சிருப்பாய். அதனால் நம்ம கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாமிகள், தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் யாருன்னு சொன்னால் இந்த பிதாவாகிய தேவன். கைதிட்டு கிடப்போம், நல்ல கரங்களை கட்டுங்க. அதனால் அது இந்த உலகத்தில் நீங்கள் கிறிஸ்தவங்க மற்ற புனிதர்களை மற்ற இதுகளை வணங்குதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் கடவுளுக்கு ஒரு விதமான காரியங்கள். இதை ஆவியானவர் என்கிட்ட என்ன பேசினார், என்ன போல புனிதர்களுடைய சிறுவத்தை ஃபோட்டோக்களை வச்சு வழிபட்டவங்க, இந்த புனித ஸ்தலத்துக்கு போனவங்க இருக்க முடியாது. வருஷம் தவறாமல் போயிடுவேன். டெய்லி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நினைச்சுவேன். அந்த படங்களை வச்சு அந்த பிரார்த்தனைகளை, அந்த மன்றாட்டுகளை சொல்லி என்ன செஞ்சவன் நான் வாழ்ந்தேன். அதனால் தயவு செஞ்சு உங்களை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இந்த இரத்தத்தை பயன்படுத்தி, இயேசு நாமத்தை பயன்படுத்தி, பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்த அபிஷேகத்தை பெற்று நீங்கள் உங்கள் ஆவியிலே உங்களை படைத்த தகப்பனை நீங்கள் வழிபட வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். கைதிகளை பார்ப்போம்.